இது ஒரு புது மாதம், பிப்ரவரி மாதம் தொடங்கி இருக்கிறது. பிப்ரவரி நாளே காதலர் தினம் வரும். உலகம் இன்று காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆக உலகம் முழுவதும் இன்றைக்கு காதலர் தினம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. காதல் என்றால் அன்பு என்று பொருள். அந்த அன்பினுடைய இலக்கணமாக இருந்தவர்கள் தான் அறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும். இதுதான் புரியாத புதுதா இருக்கு. அண்ணன் என்ற காதலனை, கலைஞர் என்ற காதலி எப்போது பார்த்தாரோ அன்பிலிருந்து அவர்களுக்குள்ள அந்த காதல் வந்து விட்டது, அன்பு வந்து விட்டது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. திருமணம் கடந்த உறவு. திருமணம் கடந்த உறவு. ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு யூடியூப் இன்டர்வியூல நீங்க உட்கார்ந்துருப்பீங்க, எல்லாம் டிபேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை முதல்ல பதிவுல இருந்து நீக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அதுக்கு இன்னொருத்தர் பெரிய சட்டசபை நீக்க சொல்லுவாங்க. டிக்கெட் காசு இல்லாம மக்கள் நம்ம திருட்டுத்தனமா வந்துருக்கீங்க, நாட்டு ஆக்கிரமிச்சீங்க. இதெல்லாம் தவறானது. இதை அவை குறிப்பில் நீங்க நீக்கணும். இவர் சபாநாயகர், இவர் அவை குறிப்பில் நீக்குங்க. அப்ப நீங்க அந்த சிரிப்பு எங்களுக்காக சிரிச்சுக்காங்க. அது பரவாயில்ல. இப்போ ஒருத்தர் சிரிச்சாரு. அததாங்க அது பீட் பண்ற. Parasakti movie is based on what? Please explain. Parasakti movie is based on our language war. The language war. Who was in power? Against Hindi imposition. Who was in power? Right. Who was in power when this movie is based? Congress. And who are you in alliance with? Congress. What is this? What? No. What? Pranay, are you the answer? இல்லைங்க, அவர் நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். பழைய கோட்டு சரவணன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஏன் அந்த பழைய கோட்டுங்கிற பேர்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமா அதே கோட்டை தான் மாட்டு வராரு. இவங்கிட்ட எல்லாம் எதுக்கு டிக்கெட் எடுக்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாய் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி நான் எரிக்காம விட மாட்டேன். இப்ப இல்ல, அவர் கருணாநிதி காலத்துல இருந்து அதே கோட்டை தான் மாட்டியிருக்காரு. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இந்த சிரிப்பை சிரிச்சா எல்லாரும் அடங்கிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அவங்க மேலும் சிரிச்சிட்டாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இது என்னன்னா, இது லைவ். மொத்த நாடும் பார்த்துருச்சு, மொத்த நாடும் சிரிப்பா சிரிக்குது. அசிங்கமாயிடுச்சு. அவன் சொன்ன வார்த்தை சொன்னா எல்லாரும் குடும்பத்தோட நாக்க பிடிங்கி சாகணும். பேசுறாரு பேச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அதாவது 300 கோடி ரூபாய் செலவழிச்சு, அதுவும் 300 கோடி ரூபாய் இவங்க உழைச்சி சம்பாதிச்ச பணமா? ஸ்டாலின் செக்கு இழுத்தாரா இல்ல உதவாநிதி செக்கு இழுத்தானா? ஒண்ணும் கிடையாது, திருட்டு பணம். ஏய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. மன்னிச்சிருங்க பாஸ், பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அந்த திருட்டு பணத்துல எடுக்கப்பட்டு நம் மீதெல்லாம் திணிக்கப்பட்ட அந்த பராசக்தி என்கிற அந்த படம் இருக்கு பாருங்க. அந்த படம் என்கிற அந்த பர்னிச்சரை ஒரே ஒரு சிரிப்புல போட்டு உடைத்து விட்டார், சுக்குநூறாக உடைத்து விட்டார் நம்ம பழைய கோட்டு சரவணன். அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா. இப்ப சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா திமுகவுடைய பேச்சாளர்கள் எல்லாருமே இந்த மாதிரி முரட்டடி வாங்குறாங்க. எல்லா இடத்துலயும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க எல்லாரும். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. அதாவது எம்எல்ஏக்கள் ரோட்ல போனா மக்கள் கேள்வி கேட்டு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. நான் விக்ரமாதித்த வாதாள மாதிரி முதுகுல தெனிக்க ஏறி கட்டி பிடிச்சின்னு கேள்வி எல்லாம் கேட்பேன். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெக்ட்ரம் ராஜா இப்படிதான் ஒரு கலந்துரையாடல்ல கலந்துக்கிட்டாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டாங்க நாராசமா, நாக்கப்படுங்கிற மாதிரி. உடனே வெயிட் 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 அப்படின்னு அப்படியே சமாளிக்கிறார். ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிறேன். இதுதான் ரோடு போட்ட லட்சணமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவை நான் பார்த்தேங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ஐயோ இப்படிலாம் ரோடு போடலாமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு தோன்றல் வந்துச்சு. காசு யார் அப்ப விட்டு காசு? நான் வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு நான் வரேன். யார் கொடுக்குற காசு? கவர்மெண்ட் ஃப்ரீயாவா கொடுக்குது? இது இங்க எங்களுக்கு இந்த ரோடே வேண்டாம்னு சொல்லி கிராம மக்கள் அப்படியே ஒரு பிச்சு எறிகிறாங்க பாருங்க அந்த ரோட்டை. அதுக்கு கீழே என்ன மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கு.
ஜல்லிக்கல்லு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே அங்கே இல்லை. இது பெரிய ஊழல்யா. இதை விட பெரிய ஊழல் வேற யாராலையும் செய்ய முடியாது. ஏண்டா இப்படி திருடி பொழிக்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அது யார்? எம்எல்ஏ பழனியாண்டி. அந்த நியூஸ் ஊடகவியலாளரை தாக்கினார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ நானும் நினச்சேன், என்ன பழனியாண்டி எம்எல்ஏ வந்து அடிக்கவா செஞ்சுருப்பாரு, இவனு 50 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தான் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சா. அந்த வீடியோவை தற்போது நீங்கள் பார்க்கலாம். அதில் எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குண்டராக ஒரு ரவுடியாக மாறி செய்தியாளர்களை தாக்குகிறார். எம்எல்ஏ பழனியாண்டி அங்கே செய்தி சேகரிக்க போன அந்த கேமராவை பிடுங்கி செய்தியாளருடைய மண்டையிலே டமார்னு அடிச்சிருக்காரு. எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, பத்திரிகையாளரை தொடுறாங்க, பத்திரிகையாளர் அடிக்கிறாங்க. எந்த பத்திரிகை ஊடகங்களும் இதை ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்காமல் கடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா எங்க போய் விடும்? நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்குள்ள வண்டி கிடைக்குமாடா? சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுவோமாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் தேசிய மாநாடை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் சாட்டையை சுழற்றியபடி வந்து அவர் நின்று வந்து கேட்டிருந்தாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வெளிப்படையா சொன்னோம்னா இவருக்கே பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்கப்படுகிறதுனா பாருங்களேன். போகும்போதும் வரும்போது பிளாஸ்டிக் சேர், உட்காந்தானா 2 சீட்டு தள்ளி உட்காருறது, கொரோனா ஊரடங்கு விதிகளை கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபாலோ பண்றது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்ப பறையர்களுடைய வாக்குகள்னு பார்த்தாலும் திருமாவளவன் அவர்களுக்கு வராது, தலித்தியவாதிகளுடைய வாக்குகள்னு பார்த்தாலும் இந்த முறை திருமாவளவன் அவர்களுக்கு வராது. இப்ப அவருடைய கோட்டை என்பது ரொம்ப சீரடைஞ்சு உடஞ்சு போய் கிடக்கு. இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. திருமாவளவனுக்கு மொழி பற்று இல்லை, திருமாவளவனுக்கு இன உணர்வு இல்லை, திருமாவளவனுக்கு உணர்வே இல்லை. அதெல்லாம் சொல்லல, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். திருமாவளவனுக்கு எந்த உணர்வும் கிடையாது. மொழி பற்று இல்லையா, திருமாவளவனுக்கு இனப்பற்று இல்லையா, திருமாவளவனுக்கு என்னதான் இருக்கு சொல்லுங்க? சொரணை, சூடு, நோ சூடு, நோ சொரணை, நோ பாதர்ட், any titting, any abusing, no சூடு, no சொரணை, no bothering. ஏன் இவ்வளோ மலிவா திராவிடத்தை பாதுகாத்து என்ன பண்ண போறீங்க? இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. வருங்காலங்களில் இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோங்க. வெள்ளை பேப்பர் எழுதி வச்சுக்கிறீங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரு சின்ன குட்டி கதை. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சொல்லுங்க, எத்தனை சீட் வேணும்? 5. கொஞ்சம் குறைச்சு கேளுங்க. 2. சரி ஓகே, 2 ஓகே தான். ஓகே. 2000 years later. சொல்லுங்க, எத்தனை சீட் வேணும்? 5. வேணா 1 எடுத்துக்கிறீங்களா? சரி ஓகே, 2 ஓகே தான். ஓகே, நன்றி நன்றி. ஓகே. இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது. மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். யாரை பத்தியும் சொல்லல, எல்லா கட்சியோடையும் அடுத்து போய் கூட்டணி வைக்கணும். நம்ம எதுக்கு யாரையாச்சும் பிடிச்சி திட்டிக்கிட்டு? எத்தனை சீட் அவருக்கு? அவர் 2 கேட்டாரு, 2 கொடுத்துருக்கோம். 2? ஆமா 2. பல வருஷமா இதுதான் நடக்குதா? இருக்கட்டும். 2 ரூபா வித்தட்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதுவே இப்போ 12 ரூபா 15 ரூபா. இது இன்னும் 2 சீட்லயே இருக்கு. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. விசிகா திமுக கூட்டணி 2 சீட் வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடாங்கடி வந்துருச்சு. 4 சீட் சொல்லி 3 சீட் ஆகி இப்போ 2 சீட் ஆயிருக்கு. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். 2 சீட்டு ஒத்துக்க வேண்டிய அவசியம். நாட்டின் நலன் சார்ந்து, கூட்டணியின் நலன் சார்ந்து இது எடுக்கப்பட்ட முடிவு. அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஏன்னா இப்ப நாடு வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு ஜோன்ல நிக்குது. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? பிஜேபி என்ற ஒரு மாபெரும் அரக்கர்கள், இப்படிப்பட்ட அரக்கன் அரசியலிருந்து நம்ம வெளியேற்ற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தான் அதை நேருக்கு நேராக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இவன் அதல பாதாளத்தில் இறங்கி விட்டான். சுத்த மானகட்ட மன்னனாக இருக்கிறான். எங்களுடைய நோக்கம் வந்து எங்க தனிப்பட்ட நலனே இல்லை, நாட்டு நலன் ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் கேட்டது தரல. கேட்டவர்கள் நாங்கள்,
கொடுக்காதவர்கள் அவர்கள். ஆனாலும் கூட வருத்தப்படல, எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைங்க. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. எங்களுடைய பயணம் நீண்ட பயணம். மாவோவுடைய பயணத்தை போல, பகவான் புத்தர் பயணத்தை போல, புரட்சியார் அம்பேத்கருடைய தத்துவங்களை உள்வாங்கி, தந்தை பெரியாருடைய கருத்தை உள்வாங்கி நான் களமாடி கொண்டிருக்கிறோம். எழுதி வச்சுக்க வெள்ளை பேப்பர்ல. ஒருவேளை இன்றைய இருக்கிற எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கூட நாங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி போகலாம். ஆனா அடுத்த தலைமுறை இருக்கு பாத்தீங்களா, அடுத்த தலைமுறை அது ரொம்ப வீரியமா இருக்கு. அதுமாதிரி இன்னைக்கு நாங்க 2 சீட்டு ஜெயித்திருக்கலாம், வருகின்ற தேர்தல் 2 சீட்டு நாங்கள் வெற்றி பெறலாம். வருங்காலங்களில் இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோங்க. வெள்ளை பேப்பர் எழுதி வச்சுக்கிறீங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? இங்க வர்றா என்னத்த பாக்க, அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க. இப்போ நீங்க வந்து கேரளா போட்டியிட போறீங்க, தெலுங்கானால போட்டியிட போறீங்க, கர்நாடகால போட்டியிட போறீங்கன்னு சொல்றீங்க. அங்க கட்சியை வளர்க்குறீங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சவர் கமல், அவருக்கே வந்து ஒரு மாநிலங்களவை இது தராங்க. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போண்டா கோழியை போட்டாங்கடா. நீங்க ஏமோ 2 சீட்டுனா அங்க போய் கேளுங்க. திமுக போய் வர்ற நெறியாளருக்கு பூரா இதே வேலை, என்னை டென்ஷன் ஆக்குறதே வேலையா இருக்கிறீங்க. எங்களை கேட்காதீங்க தயவு செய்து, நாங்களே வழியோட இருக்கிறோம். இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா, எத்தனை அடியை தான் சமாளிப்பேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல எண்ணத்துல திராவிட மாடலை பத்தி பேசக்கூடியது, எல்லாருக்கும் இல்லைன்ற பேசக்கூடியது, உண்மையிலே கேட்காமலே இந்தாங்க ஒரு பொது தொகுதின்னு கொடுத்துருக்கணும். அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. நான் சேலஞ்ச் பண்றேங்க, திமுகவை சேலஞ்ச் பண்றேன், கூட்டணி இருக்கிறேன், நேரடியாக பண்றேன். எவனுக்காவது தில்லு இருந்தா இந்த அரசியல்ல வாய் கிளிய நீங்க பேசுறீங்களே, ஏங்க எங்களை மாதிரி ஒரு மாநாடை போட்டு காட்டுங்க. நான் நேரடியாக சொல்றேங்க, எவனுக்குமே துப்பு இல்லைங்க. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட, கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயை பத்தி தப்பு செருப்புங்கற பிச்சு விடு பிச்சாமா. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு கால சூழ்நிலை மாறும்போது நாங்க போக கூட செய்வோங்க. ஏடிஎம்கே கூட போவோம், சொல்ல முடியாது. எங்க தலைமையில கூட ஒரு கூட்டணி வைப்போம். எங்க தலைவர் தலைமையில வாங்கப்பா, எல்லாரும் வாங்கப்பா. பையன் சார் இந்த பால்சாமி.